Hi guys, welcome to Chennai IAS Academy. So எல்லாரும் group 2 exams நல்லபடியா எழுதிட்டு வந்திருப்பீங்க. So answer கீக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம இப்ப பார்க்க போறது மேக்ஸ்கான ஆன்சர் கீ தான். So aptitude பொறுத்தவரை 25 क्वेश्चंस கேட்டிருந்தாங்க. ஓரளவுக்கு எல்லாரும் மாடரேட்டா தான் क्वेश्चंस இருந்தது. So tough levelனா இல்ல. ஈஸியா அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஆனா என்ன ஒரு 5 क्वेश्चंस மட்டும் ட்விஸ்டடா கேட்டு வச்சிருந்தாங்க. அட்டெண்ட் பண்ண முடியாத மாதிரின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் யோசிக்கிற மாதிரின்னு சொல்லலாம். ஓகேவா? கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா ஈஸியா இருக்கும். யோசிச்சா ஈஸியா அடிச்சிடலாம். So இப்போ நம்ம அதற்கான ஆன்சர்ஸ் தான் சொல்ல போறோம். So first question வந்து பாத்தீங்கன்னா ABCD என்றது இப்படி எழுதிட்டு இந்த கொடுத்திருக்கிற வேல்யூக்கு எது இங்க இருக்கிறதுல ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க ABCDE இதனுடைய வேல்யூ பிளேஸ் வேல்யூ இருக்குல்ல ABCDல அத தான் இங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க. 1 2 3 4 5 A 1வது லெட்டர், B 2வது லெட்டர், C 3வது லெட்டர், D 4, E வந்து 5வது லெட்டர். இந்த A க்கு வந்து P என்ற லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. B க்கு Q, C க்கு R, D க்கு S, E க்கு T அப்படிን கண்டினியூஸா லெட்டர் எழுதிருக்காங்க. அப்ப A வந்து P ன்னு எழுதிட்டாங்க. பத்தாவதுக்கு A னுடைய பிளேஸ் வேல்யூவான 1, B Q ன்னு எழுதிட்டாங்க. B னுடைய பிளேஸ் வேல்யூ 2, C 3 ன்னு எழுதிட்டாங்க. and then C க்கு வந்து R ன்னு எழுதிட்டு பிளேஸ் வேல்யூ 3 இந்த மாதிரி எழுதிருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க நல்லா பாருங்க Q2 ன்னு இருக்கா. Q2 நம்ம என்ன எழுதிருக்கோம்? B. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் B. இந்த Q2 மாத்திரம் என்ன கிடைக்கும்? B. அடுத்து B என்னன்னு எழுதிருக்காங்க? B என்னன்னு எழுதிருக்காங்க? Q2. அப்ப Q2 ன்னு வரும். சோ ஓகேவா? எல்லாத்துலயுமே B Q2 காமனா இருக்கு. அடுத்து A. A என்ன எழுதிருக்காங்கமா? P1 ன்னு எழுதிருக்காங்க. அப்ப லாஸ்டா P1 ன்னு வரும். A வந்து P1. இப்போ இந்த நடுவுல இருக்கக்கூடிய இந்த FV7 தான் என்ன எழுதுவாங்க அப்படின்றத நீங்க யோசிக்கணும். இப்போ E வந்து நான் T ன்னு எழுதிருக்கேன். அப்ப நான் F என்னன்னு எழுதிருக்கணும்? அதை யோசிச்சீங்கனாலே பாதி கதை ஓவர் ஆயிடும். F வந்து நீங்க என்னன்னு எழுதுவீங்கன்னா T க்கு அடுத்த லெட்டரான U ன்னு எழுதுவீங்க. சோ F க்கு பக்கத்துல எத்தனாவது லெட்டர்? F 6th லெட்டர். அப்ப U6 ன்னு எழுதுவீங்க. சரிங்க சார், இந்த ரெண்டு ஆப்ஷன்ல அது இல்ல. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன்ல தான் ஏதோ ஒண்ணு அப்படி நீங்க முடிவு பண்ணும்போது கடைசியா இங்க 7 ன்னு கொடுத்திருக்காங்க. 7th லெட்டர் என்னன்றதை யோசிக்கணும். 7th லெட்டர் எதுனா G. ஏன்னா ABCD ல 7th லெட்டர் தான் என்னது? G. கோடிங் டிகோடிங்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருந்தாங்க. D ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்தது 22nd क्वेश्चन. சிம்பிளான ஒரு क्वेश्चनங்க. ஓகேவா? ஒரு கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% அதிகரித்திருக்குமா? அப்ப 12% லாபத்துக்கு வித்துட்டாரு. ஏற்கனவே லாபத்துக்கு தான் வித்திருக்காரு. அப்புறமா வித்து முடிச்சோன்னு யோசிக்கிறார். 20%க்கு வித்திருந்தா எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்குமா? 1200 ரூபாய் கிடைச்சிருக்குமா? அப்ப 20ல 12 போச்சுன்னா 8%. அப்ப 8% தான் அந்த 1200 ரூபாய்ன்ற லாபம்னா பொருளுடைய விலையான 100% என்னன்னு கேக்குறாங்க. சிம்பிளா பெருக்கி சொல்ல வேண்டியது 1200 into 100 divided by 8, வெறும் 8மா? ஓகேவா? சோ இத சிம்பிளா அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 15000. ஓகேவா? அவ்வளவுதான். இது கணக்கு வந்து ரொம்ப சிம்பிளான கணக்கு, பேசிக்கான கணக்கு. ஓகேவா? சோ 15000. அடுத்தது ஃபாக்ஸ்ன்றத கேட்னு எழுதி ஜெராக்ஸ்ன்றத எப்படி எழுதுவாங்கன்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா இது அசம்ப்ஷன்ல தான் போடணும். இங்க பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஜெராக்ஸ்னு கொடுத்துட்டாங்களா? ஜெராக்ஸ்ன்றத தான் எப்படி எழுதுவாங்கன்னு கேக்குறாங்க. X என்னமா எழுதிருக்காங்க? T. அப்ப ஃபர்ஸ்ட்லயும் T வரும், லாஸ்ட்லயும் T வரும். ஃபர்ஸ்ட்லயும் T, லாஸ்ட்லயும் T, மூணு ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்தது O என்னன்னு எழுதிருக்காங்க? A. அப்ப O ன்னு A ன்னு எழுதணும். O A ன்னு எழுதின ஆப்ஷன் வந்து இது ஒண்ணு மட்டும் தான். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் D. இது எல்லாமே கேன்சல். முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். சிம்பிள். கேள்வியில இருந்தே பதில நான் எடுத்துட்டேன். ஓகேவா? சோ ஆன்சர் D. அடுத்தது 24வது கேள்வி. 3 டைசஸ் வந்து நீங்க ரோல் பண்றீங்க. 3 டைசஸ்ல நீங்க ரோல் பண்ணும்போது எல்லாத்துலயுமே சேம் நம்பர் கிடைக்கணும். என்ன கிடைக்கணும்? 1 1 1 3 டைசஸ்லயுமே. இல்ல 2 2 2, இல்ல 3 3 3, இல்லையா 4 4 4, இல்லனா 5 5 5, இல்லனா 6 6 6 இந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைக்கணும்னு சொல்றாங்க. சோ 3 டைஸ் ரோல் பண்ணா உங்களுக்கு டோட்டல் பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு? 216 பாசிபிலிட்டி இருக்கு. 2 டைஸ் ரோல் பண்ணாலே 36 பாசிபிலிட்டிஸ். 3 டைஸ் ரோல் பண்ணா 2 to the power of 3 216 பாசிபிலிட்டி இருக்கும். சோ இந்த 6 காம்பினேஷன்ல எது எனக்கு வந்தாலும் ஓகே. அப்ப 6 போட்டுக்கணும். சோ இத நீங்க அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/36. சோ ஆன்சர் வந்து C. ஓகேவா? 1/36 ஆன்சர் C. அடுத்த क्वेश्चन, இந்த வந்து பெல் அடிக்கிற கணக்கு, எல்சிஎம் எடுக்கிற கணக்குமா? எல்சிஎம் எடுத்தே வச்சிருப்போம். இங்க மாதிரி எல்சிஎம் எடுத்தா 600ன்னு வரும். சோ 600 நிமிஷம் கழிச்சு அடிக்கணும். 600 நிமிஷம்ன்றது எவ்வளவுமா? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்ப 600 நிமிஷம்ன்றது கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம்? 10 மணி நேரம். அப்ப காலையில 5 மணிக்கு உனக்கு பெல் அடிச்சிருந்தா மதியம் 3 மணிக்கு தான் திருப்பி எல்லா பெல்லும் ஒண்ணா சேர்ந்து என்ன ஆகும்? அடிக்கும். ஓகேவா? சோ ஆன்சர் 3 PM. ஓகேவா? சோ அடுத்தது இது வந்து HCF கேட்டிருக்காங்க. இதுக்கு HCF ஆன வேல்யூ இதுவா இருந்திருந்தா
கேவினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் கேவினுடைய மதிப்பு -2. ஏன்னா நமக்கு இங்க ரிசல்ட்டே பிளஸ்ல வந்திருக்கு. அப்ப இங்க ஒரு மைனஸ்ல இருந்து ரிசல்ட் பிளஸ்ஸா வந்திருக்குன்னா இன்னொரு மைனஸால தான் மைனஸ் தான் பிளஸ் ஆக முடியும்னு சொல்லிட்டு எளிமையா யோசிச்சிருந்தா கூட -2 ஆன்சர் புடிச்சிருக்கலாம். ஓகேவா? அடுத்து இது ஒரு டிஃபரெண்டான சம் கேட்டிருந்தாங்க. சோ இதுக்கு ஆன்சர் என்னன்றதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் காம்பினேஷன்ல, அதாவது முதல் பகடையை விட இரண்டாவது பகடையில அதிக மதிப்பெண் வந்து இதுல 1 வேணும் இதுல 2 வேலாம், இல்ல இதுல 1 வேணும் 3 வேலாம், இல்ல 2 வேணும் 3 வேலாம், இந்த மாதிரி காம்பினேஷன் எழுதியிருக்கேன். ஸோ 11 முறை இது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் இந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கீழே என்ன சொல்றாங்கன்றத நம்ம தெளிவா பார்ப்போம். இப்போதைக்கு 11 தான் ஆன்சர் கீ. ஆனாலும் 3ன்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்றத நம்ம வந்து ஃபைனல் ஆன்சர் கீழே பார்க்கலாம். ஏன்னா 3 காம்பினேஷன் 1 2 1 3 and 2 3 இந்த காம்பினேஷன்ல மட்டும் அது சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஸோ எத்தனை முறைன்னு கேட்டிருக்கிறதுனால நான் 11 முறைன்னு சொல்றேன். மேபி அது காம்பினேஷன் அப்படின்னும் போது அவங்க வந்து 3 காம்பினேஷன் எடுத்துக்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்துல ஆன்சர் இருக்கு. ஆனா மெஜாரிட்டி ஆன்சர் இப்போதைக்கு இதுன்னு நான் சொல்லி வைக்கிறேன். ஓகேவா? 11. ஓகே. அண்ட் தென் வந்து இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது வந்து ஈஸி தான், ரேஷியோல கேட்டிருக்காங்க. ஸோ அடிச்சு கொடுத்தா 10,890 ரூபா. ஸோ இதை 9ஆல் அடிக்கணும். ஏன்னா 4:5 பங்கா 9ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 1210 வரும். பியினுடைய ஷேர் கேட்கறாங்க. பியினுடைய ஷேர் எத்தனை? 5 பங்கு. ஸோ பெருக்குனீங்கன்னா ஆன்சர் 6050 ரூபா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 6050. ஓகேவா? ஸோ அடுத்த கணக்கு சிம்பிளான கணக்குமா, டைம் அண்ட் ஒர்க் கேட்டிருக்காங்க. ஸோ 1/6 ஒருத்தர் வேலை, இன்னொருத்தர் 1/12 பி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தா 12 வரும். 12ல எத்தனை 6 2, 12ல ஒரு 12, அவ்வளவுதான் 3/12 வரும். ஸோ ரிவர்ஸ்ல அடிச்சு கொடுத்தீங்கன்னா மொத்த நாட்கள் எவ்வளவு? 4 நாட்கள். ஸோ ஆன்சர் வந்து 4 நாட்கள்ல இருவரும் சேர்ந்திருந்தால் என்ன ஆயிட்டு இருக்கும்? வேலை முடிஞ்சிட்டு இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நீச்சல் குளம். ஸோ ஓகேவா? இதுல வந்து நீங்க நிறைய பேர் யோசிச்சீங்க, ஆன்சர் நான் சொல்லிடுறேன். பட் எப்படி சால்வ் பண்றதுன்றதை நான் தனியா சொல்லி காமிக்கிறேன் ஒரு வீடியோல. ஸோ இது இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா பேஜுமே குறுகலா இருக்கு, எக்ஸ்பிளைனும் பண்ண முடியாது. ஆன்சர் வந்து 36 தான். ஓகேவா? ஸோ 36. ஏன்னா இது நீங்க பண்ணிருந்தீங்கனாலே 360 வந்திருக்கும். ஸோ 360 வரும்போதே மேக்ஸிமம் நீங்க 36 போட்டுருக்கலாம். ஏன்னா 0.1 மீட்டர் கியூப் அளவுக்கு தண்ணி வந்து ஒரு மனுஷன் உள்ள குதிக்கிறது மூலமா வெளியே தள்ளப்படுது. அப்படி வெளியே தள்ளும் பொழுது நீங்க அதை வந்து மீட்டர் கியூப் வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த ஏரியாவில் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் வந்து எவ்வளவு வரும்? 36 மென்ஸ் அப்படின்னு தான் வரும். ஓகேவா? அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவமா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்பவே பாவம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு தமிழ்ல கொஸ்டினே தப்பு. தமிழ்ல கொஸ்டினே தப்பு. யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கொஸ்டின் இன் கிளியர் வே இன் தமிழ். தமிழ்ல கண்டிப்பா உங்களால கிளியர் கேட்டா புரிய முடியாது. பட் இங்கிலீஷ் கொஸ்டின் கரெக்ட். ஆனா நமக்கு தான் ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இருக்காங்களே, இங்கிலீஷ் கொஸ்டின் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கொஸ்டினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. ரீச்சிங் த பிளேஸ் ஆஃப் மீட்டிங் 20 minutes before 8:50 hours, Sunil found himself 30 minutes earlier than the man who came 40 minutes late. இது ஒரு ஃபுல் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தத்தை இங்கிலீஷ்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேபி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்க கரெக்டா எடுத்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, சுனில்னு ஒருத்தன் இருக்கான், அவன் 8:50 ஆகிறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடி போயிட்டானா. என்னது? 8:50 ஆகிறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடி போயிட்டானா. அப்ப அவன் என்ன டைம் போயிருக்கான்? 8:30. 8:50 ஆகிறதுக்கு 20 நிமிஷம் முன்னாடி போயிட்டா அவன் 8:30க்கு போயிருக்கான். அவன் அங்க போனவனே ஃபீல் பண்றான், இன்னொருத்தன் எவனோ ஒருத்தன் found himself 30 minutes earlier than the man who came 40 minutes late. அதாவது அங்க போனவனே 40 நிமிஷம் லேட்டா வந்தவனை விட இவன் அரை மணி நேரம் முன்னாடி வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீட்டிங் ஆரம்பிச்சு 40 நிமிஷம் லேட்டா வந்தவனை விட இவன் அரை மணி நேரம் முன்னாடி வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவன் அரை மணி நேரம் முன்னாடி வந்துட்டானா, இவனுக்கு அடுத்து வந்திருக்கவன் கரெக்டா எத்தனை மணிக்கு வந்திருப்பான்? 9 மணிக்கு வந்திருப்பான். அப்பதான் அரை மணி நேரம் லேட்டு. ஆனா அவனே இந்த 9 மணிக்கு வந்தான் பாரு. இவனே எவ்வளவு நிமிஷம் லேட்டா மீட்டிங்க்கு? 40 நிமிஷம் லேட்டா. இவனே 40 நிமிஷம் லேட்டு. இவனை விட இவன் அரை மணி நேரம் முன்னாடி வந்திருக்கானா? மீட்டிங் எப்ப ஷெட்யூல் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. இவனை விட இவன் அரை மணி நேரம் பின்னாடி வந்திருக்கானா? இவன் 40 நிமிஷம் லேட். அப்ப இவன் இருந்து 40 நிமிஷத்தை கழிச்சிடுங்க, மீட்டிங்கான டைம் தெரிஞ்சிடும். சோ டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா 8:20. ஓகேவாமா? சோ क्वेश्चन தமிழ்ல தப்பு. தமிழ்ல அந்த அளவுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சுத்த சுதாரான் வரல. ஓகேவா? அதனால தப்பு. மார்க் கொடுப்பாங்களான்னு தெரியல. அது டிஎன்பிஎஸ்சிக்கே வெளிச்சம். ஓகேவா? சோ 49th क्वेश्चन, A can do a certain job in 7.5 hours. இது நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் போட்ட மெத்தட் என்னன்னா, இந்த 7:30 வந்து 5 பங்கா பிரிச்சிட்டேன். 1.5 நான் சிம்பிளா பிரிச்சிட்டேன். சோ 5 பங்கா நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா 7:30 வந்துச்சா? கரெக்டா? அப்ப இது 20%, இது 20%னா மொத்தமா நான் 5 20% எவ்வளவுமா வந்துச்சு? 100%. அப்போ A வந்து 7.5 மணி நேரம் செஞ்சிருக்கானா 5 20% பிரிச்சிட்டேன். B ஏவ காட்டிலும் 20% அதிகமா செய்வான். அப்ப ஒரு 20% கேன்சல் பண்ணிட்டு இப்ப கூட்டுங்க, 6 மணி நேரம் வந்து முடிஞ்சிச்சு. சிம்பிளா போட்டேன், மைண்ட்லயே போட்டேன் இந்த சம்ம. பட் ஆனா யோசிச்சா போட்டுடலாம். ஓகேவா? யோசிங்க. அடுத்தது இது ஒரு சிம்பிளான பெர்சன்டேஜ் क्वेश्चन. என்ன இது ஒரு क्वेश्चनா?
30. ஆன்சரை டக்கு டக்குன்னு அடிச்சு கொடுத்துருந்தீங்கன்னா 30. ஓகேவா? அடுத்து நம்பர் சீரிஸ். நம்பர் சீரிஸ் எனக்கே கொஞ்ச நேரம் குழம்பிடுச்சு. பட் நான் போட்டா என்னன்னா ஒன்றும் இல்லை, டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் மெத்தட்ல எடுத்திருந்தாலும் ஆன்சர் வந்துடும். 2 cube minus 2 square. ஓகேவா? 2 cube minus 2 square போடுங்க. 2 cube 8, 8 minus 4. அடுத்தது 3 cube minus 3 square. ஆன்சர் வரதுக்கு சொன்னேன் 4 cube minus 4 square. ஓகேவா? இப்படி போட்டிருந்தாலே வந்திருக்கும். 64ல 16 கழிச்சீங்கன்னா 48. இந்த கேள்விக்கான பதில் ஈஸி தான். அடுத்தது இது n into n plus 1 divided by 2 ஃபார்முலா. பேசிக்கான ஆவரேஜ்ல கேட்கக்கூடிய முதல் ஃபார்முலா. ஸோ ஆன்சர் வந்து 22. ஸோ ஃபார்முலால போட்டு இருந்தீங்கனாலே போயிட்டு இருக்கலாம். ஓகேவா? அடுத்தது இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எதுல இருந்து? மென்சுரேஷன்ல இருந்து. ஈஸியான கொஸ்டின் தான், ஆனா 3 சென்டிமீட்டர் ஆன்சர். ஓகேவா? மென்சுரேஷன்லாம் உங்களுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 3 சென்டிமீட்டர் ஆன்சர். அண்ட் தென் வந்து இந்த கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். 2 வருஷம் குறையல, 1 வருஷம் குறைஞ்சு திருப்பி அடுத்த வருஷம் ஏறுது. அப்போ உனக்கு கிட்டத்தட்ட 0.16% நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் இந்த தொகைக்கு. இந்த தொகைக்கு நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கும். அப்ப அதுக்கு நியர்பை வேல்யூ பிடிச்சாலே ஆன்சர் டி தான் ஆன்சர். 79,872. ஸோ பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாம். ஏன்னா மற்றதெல்லாம் பாருங்க 80,000 வர வாய்ப்பு இல்லை, 80,000 மிச்சமா வரவும் வாய்ப்பு இல்லை. 76,000 ரொம்ப குறைஞ்சு போச்சு, கிட்ட இருக்கிறது தான் வந்திருக்கும். ஸோ 79,872. 71வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளான PNR by 100 ஃபார்முலால யூஸ் பண்ணி போட வேண்டிய ஒரு சம்மு தான். ஸோ ஈஸியா நீங்க போட்டுருக்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? பிரின்சிபல் 20,000 will be double at 8% per annum in simple interest. நீங்க சிம்பிளா அதுல கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிருந்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 150 மாசத்துல நீ கொடுக்கக்கூடிய 2,000 ரூபாய்ன்ற தொகை அப்படியே என்ன ஆயிடும்? 8% வட்டி விகிதத்துல டபுள் ஆயிடும். ஓகேவா? நாங்க போட்டிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ 2,000 ரூபாய் வட்டி 2,000 வந்திருந்தா தான் டபுள். அப்ப அசல் 2,000. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? 8% வட்டி விகிதம் எவ்வளோ நாள் அப்படின்றதுக்கு எக்ஸ்ன்னு போட்டு இந்த இடத்துல 100 by 12 போட்டுருந்தீங்கன்னா மாதம் சொல்றாங்களா, அதனால டிவைடட் பை 12 போட்டுக்கிட்டேன். ஸோ இப்போ இதெல்லாம் இந்த பக்கம் தள்ளி விட்டு அடிச்சு கொடுத்தீங்கனாலே ஆன்சர் வந்துடும், கரெக்டா வந்துடும். ஓகேவா? ஸோ சிம்பிள் கொஸ்டின். அடுத்தது எல்சிஎம். சிம்பிளாவே யோசிச்சிருக்கலாம். 3 நம்பர் இருக்கா, எல்சிஎம் எப்பவுமே பெருசா தானே வரும், பெரிய நம்பர் அவ்வளவுதான். ஏன்னா இது எல்லாமே 3 விட சின்ன நம்பர். ஸோ 3 விட சின்ன நம்பரா எல்சிஎம் இருக்க வாய்ப்பு இல்லை. அவ்வளவுதான். எல்சிஎம் விட பெரிய நம்பர் 27 ஆன்சர் முடிச்சுட்டு இருக்கலாம். ஏன்னா அதுல இருக்கிற பெரிய நம்பரை விட ஒன்னு பெரிய நம்பரா வரணும், இல்ல 3 தான் வரணும். யோசிச்சா அதான், ஒன்னு 3 வரணும், இல்ல 3 காட்டிலும் பெரிய நம்பர் வரணும். அதை வச்சு யோசிச்சு கூட முடிச்சு விட்டுலாம். அடுத்து இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து √3. ஓகேவாமா? இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் வந்து √3. ஏன்னா இதுக்கெல்லாம் 1.414 வரும், இது 1.732 வரும். ஓகேவா? இது 2 வந்துரும் எக்ஸாக்டா. சோ ஆன்சர் வந்து 1.732 √3 ஆன்சர். அடுத்தது இதுவுமே கோடிங் டிகோடிங்ல சிம்பிளா கேட்டிருந்த ஒரு கொஸ்டின் தான். சோ என்ன அப்படின்னா இப்போ tan பை காட்னு கேட்டிருக்காங்க. சோ சியும் டியும் ஏசின்னு கோட் பண்ணிருக்காங்களா, அப்போ சி இருக்க வேண்டிய இடத்துலயும் டி இருக்க வேண்டிய இடத்துலயும் ஏசின்னு இருக்கணும். அப்ப காட்டை வந்து நான் ஏசின்னு கோட் பண்ணிருக்கணும். இந்த ஆப்ஷன்லயும் மட்டும் தான் ஏசி இருக்கு. அப்ப இவனுங்க 2 பேரும் எலிமினேட்டட். ஓகேவா? அந்த சி இருக்க வேண்டிய இடத்துலயும் டி இருக்க வேண்டிய இடத்துலயும் ஓவை என்னன்னு கோட் பண்ணிருக்காங்க இ. அப்போ ஏஇசின்னு வந்திருக்கணும். 2 ஆப்ஷன் ஏஇசி இருக்கா, சூப்பர். அப்ப tan என்னன்னு கோட் பண்ணிருக்கணும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, tan வந்து t வந்து c ன்னு கோட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஏவை வந்து என்னன்னு கோட் பண்ணிருக்காங்க, b ன்னு கோட் பண்ணிருக்காங்க. ஓகே. அப்ப ரெண்டுத்துலயுமே c b தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல வர வேண்டியவர் தான் ஆப்ஷன் நிர்ணயம் பண்ணவர் சி n தான் வந்திருக்கணும். ஏன்னா n தான் எதுக்கான கோடு கிடையாது, n-க்கான கோடு இங்க கொடுக்கல. சோ n-ஐ தான் எடுத்துக்கணும். நீ ஏன்னு எடுத்துக்கிட்டனா ஏவை வந்து ஆல்ரெடி எதுக்கு கோட் பண்ணிருக்காங்க, c க்கு கோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அகைன் உன்னால ஏன்னு எடுக்க முடியாது, கண்டிப்பா n தான் எடுத்துக்கணும். சோ ஆன்சர் ஆப்ஷன் எது? டெல்லி டி. ஓகேவா? சோ அடுத்தது ஒரு சிம்பிளான சீரிஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஆன்சர் வந்து ரொம்ப சிம்பிள், MNQ. ஓகேவா? சோ G D லாஸ்ட்ல இருந்து எடுக்கறாங்க R, அடுத்தது B M லாஸ்ட்ல இருந்து எடுக்கறாங்க P. இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ D4 5 ஓட சம்பந்தப்படுத்தினா D க்கும் 4 க்கும் நடுவுல இருக்கக்கூடிய M என்ன எதோட சம்பந்தப்படுத்துவாங்க, Q ஓட சம்பந்தப்படுத்துவாங்க. சீரியஸா பார்க்கணும். அடுத்தது 99th क्वेश्चन. சோ சிம்பிளான क्वेश्चन தான். இந்த மிக்ஸட் ஃபிராக்ஷனை நீங்க இதுவா மாத்திக்கோங்க. 16 3s are 48, 50/3 ன்னு வந்துரும். இத வச்சு நீங்க கால்குலேட் பண்ணி போட்டீங்கனாலே முடிஞ்சிரும். 8500 ரூபாய் வட்டி கணக்கு தான். திருப்பி PNR by 100 லே போடலாம். அதுக்கு தான் PNR by 100 ஃபார்முலா வச்சு எல்லா சம்ஸுமே யூஸ் பண்ணுங்கமான்னு சொன்னேன். லாஸ்ட் ரேஷியோ கணக்கு. இதுக்கு ஆன்சர் வந்து 8:9:24. சிம்பிள் தான். A இருக்க வேண்டிய இடத்துல B இருக்க வேண்டிய இடத்துல அவங்களுக்கு கொடுத்ததை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2/3, அடுத்தது 3/4, அடுத்தது 4/2 ன்னு வரும். எல்சிஎம் எடுத்துடலாம். இந்த 3 நம்பருக்கு எல்சிஎம் எடுத்தா 12. 12ல எத்தனை 3, 12ல 4, 4 2 8 மேல வந்துரும். 12ல எத்தனை 4, 3 4 3 9 மேல வந்துரும். 12ல எத்தனை 2, 6 2 6 4 24. அவ்வளவுதாங்க. 8 9 24 ஆன்சர் முடிஞ்சிச்சா? சிம்பிள் முடிஞ்சிச்சு. சோ மேக்ஸ்க்கான ஆன்சர் கீ பாத்துறீங்க. அடுத்தடுத்து ஜிஎஸ் தமிழும் போடுறோம். வெயிட் பண்ணி தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நன்றி.